சமத்துவ பொங்கல் 2026 கொண்டாட்டத்தின் நிகழ்வாக நகைச்சுவை அரங்கம் இப்பொழுது தொடங்க இருக்கிறது. நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழுமங்களின் தலைவரும் மாவட்ட மைய நூலக வாசகர் வட்ட தலைவரும் பன்னாட்டு மத சுதந்திர கூட்டத்தின் தலைவரும் நாமும் தெரிந்து கொள்வோம் இயக்கத்தின் தலைவரும் இப்படி பல்வேறு பொறுப்புகளை தன்னகத்தை கொண்டு ஒரு மாபெரும் இயக்கமாக இயங்கி வருகிற நம்முடைய ஐயா மரிய சூசை அவர்களுக்கு அவர்களை வருக வருக என்று வரவேற்று கலை பதிப்பகத்தின் பதிப்பாசிரியரும் மேனாள் சுத்தமல்லிய அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய கணிதாசிரியருமான கலைப்பதிப்பத்தின் பதிப்பாசிரியருமான பாப்பா குடியார் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி வருக வருக என்று வரவேற்று சிறப்பு செய்கிறார்கள். இப்பொழுது இந்த நகைச்சுவை அரங்கத்தை தொடங்கி வைப்பதற்காக ஐயா மரிய சூசி அவர்கள் வருகை தருகிறார்கள். உட்காந்து பேசுவா? சரி சரி உட்காருங்க. இது பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பொங்கல் 2026 அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 ஆண்டு பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த பொங்கல் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பொங்கல் பண்டிகையொட்டி இந்த நகைச்சுவை அரங்கம் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. எல்லோரும் வாழ்க்கையில் நகைச்சுவை என்பது எவ்வளவு முக்கியம் என்பது எல்லோருக்கும் தெரியும். நிறைய நாடகங்கள், காப்பியங்கள், கதைகள், சினிமாக்கள் போன்றவைகளில் இந்த நகைச்சுவையை புகுத்தி அந்த படங்களையும் காவியங்களையும் அந்த நாடகங்களையும் எல்லோ மக்களும் ரசிக்கக்கூடிய அளவில் அந்த நகைச்சுவை எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை நாம் அனைவரும் அனைவோம். காமெடியன் இல்லாத ஒரு நாடகம் இருக்காது. ஷேக்ஸ்பியர் போன்ற நாடகங்களை நாம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக ஒவ்வொரு நாடகத்திலும் காமெடியன் மிக முக்கியமான ஒரு பங்கை வைத்து கொண்டிருப்பார். நம்முடைய படங்களில் கண்டிப்பாக காமெடியன் இருப்பார், சிரிப்பு நடிகர் இருப்பார். படங்கள் தொய்வில்லாமல் போவதற்கும் நம்ம கொஞ்ச நேரம் சிரித்து நம்முடைய கவலைகள் எல்லாம் மறப்பதற்கும் இந்த நகைச்சுவை மிக ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக செயல்படுகின்றது. அதனால் ஜோக்ஸ் என்பதே மிக முக்கியமான ஒரு மருந்தாக இருக்குது. நம்ம நம்முடைய கவலைகளிலிருந்து நம்மை அதை மீட்கின்றது. அதனால் இந்த நகைச்சுவை அரங்கம் இந்த 2026 பொங்கலன்று இங்கே ஒளிபரப்பப்படுகின்றது என்றால் அனைத்து மக்களும் அன்று கண்டுகளித்து இந்த பொங்கலை மிக சிறப்பாக அன்னைக்கு மகிழ்ச்சியாக இருந்து மகிழ்ச்சியாக தன்னுடைய நேரத்தை போக்கி இந்த நேரத்தை கழிக்க வேண்டும் என்று இந்த நகைச்சுவை அரங்கம் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நகைச்சுவை அரங்கத்தை நான் திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய நகைச்சுவை பேச்சாளர்கள், நகைச்சுவையாளர்கள் 5 பேர் இருக்காங்க. மிக சிறப்பாக உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவர்களுடைய நகைச்சுவையில் நீங்கள் அனைவரும் சிரித்து மகிழ வேண்டும். அதே சமயத்தில் நகைச்சுவை யாரையும் புண்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். அதான் சிறந்த நகைச்சுவை. ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான நகைச்சுவை என்றால் எவரையும் புண்படுத்தக்கூடாது, ஆனால் சிரிக்க வைக்க வேண்டும். இதை அப்படிப்பட்ட நகைச்சுவைகளை இங்கே அரங்கேற்றிருக்கின்றார்கள். ஆகையால் இந்த நகைச்சுவை அரங்கத்தை திறந்து வைப்பதில் நான் பெருமை அடைகின்றேன். வணக்கம். மிக சிறப்பான ஒரு நகைச்சுவை அரங்கத்தை
தொடங்கி வைத்து பெருமை சேர்க்கிற லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழுமத்தினுடைய சேர்மனும் சமய நல்லிணக்க காவலரும் மாவட்ட ஆட்சியரால் பல்வேறு சிறப்புகளை பெற்றிருக்கிற பெருமைக்குரிய நம்முடைய கல்வியாளர் மரியசூசை அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நகைச்சுவை துணுக்குகளை சொல்வதற்காக வருகை தந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, அற்புதமான கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி அவர்களே மற்றும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை கலாவதி அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, மாணவ மண்மையை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறி இந்த நகைச்சுவை அரங்கத்தை தொடங்குவதிலே உண்மையிலே பெருமையும் பூரிப்பும் அடைகிறோம். நகைச்சுவைங்கிறது சொன்னோன்னா சிரிக்கணும். சிரின்னு சொல்லி சிரிக்க வைக்கிறது சிரிப்பு கிடையாது. அதே மாதிரி நல்ல சிரித்தா 4 சொட்டு ரத்தம் உருவாகுதுன்னு சொல்லி அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம உள்ளூரில் சொல்லணும்னு சொன்னால் எவனும் நம்ப மாட்டான். எதை எடுத்தாலும் அமெரிக்கா லண்டன் சொல்லிட்டா எவனாலும் நம்பிடுவான். ஏன்னா யாருமே எதுவுமே யோசிக்க கிடையாது. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆனால் நம்ம அறிவை யூஸ் பண்ணதே கிடையாது. நம்ம எல்லாம் நிறைய மூட பழக்க வழக்கங்கள் நம்மகிட்ட இன்றைக்கும் நிறைய இருக்குது. பூனை குறுக்க போனால் நம்ம போகக்கூடாதுன்ட்டு. பூனைக்கு லெஃப்ட் தெரியுமா ரைட்டு தெரியுமா ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நாய்க்கு இருக்க அறிவு நமக்கு கிடையாது. ஏன்னா நாய் ரோடை கரெக்டாக கிராஸ் பண்ணுது. வண்டி வருதான்னு பார்க்கு, வரலன்னா கிராஸ் பண்ணுது. நம்மால் என்ன செய்வான்? வண்டி வரும், இவன் அங்கே போவான் இங்கே வருவான், கடைசியில் வண்டி ஏத்தனை பிறகு தான் இவன் ஒழுங்காக இருப்பான். அது வரைக்கும் ஒழுங்காகவே இருக்க மாட்டான். ஏன்னா இவனுடைய லட்சணம் அப்படி தான் இருக்குது. நம்ம ஆள் பாதி பேர் பார்த்தேன்னா வண்டி ஓட்டுது எப்போ எப்படி என்ன ஓட்டுறதுன்னே தெரிய மாட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையில் பல இடங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. அதுலேயும் நம்ம பஸ்ஸை பாருங்கள், நாம் ஸ்டாப்பில் நிற்போம், ஸ்டாப்பில் நிற்க மாட்டான், ஒரு 10 அடி தள்ளி கொண்டு நிப்பாட்டுவான். நம்ம ஓடி போய் லொங்குன்னு ஏறுவோம். வண்டிக்குள்ளே இருக்க கண்டக்டர் ஏசுவான், ஏறி தொலையவே நீலா ஏவே பஸ்ஸில் வர அப்படின்னு ஏசுவான். அதே இது ஒரு 18 வயசு பிள்ளை நிற்கட்டும், கரெக்டாக வாசலை கொண்டு நிப்பாட்டிடுவான். அந்த பிள்ளை ஏறுதா ஏறலையான்னே தெரியாது. பிள்ளை நின்னா வண்டியை நிப்பாட்டிடுவான். அதிலே கண்டக்டர் எங்கே இருக்கான்னு தெரியாது. அவன் குதிச்சு ஓடி இந்த பிள்ளை மொதப்படி 2வது படி ஏறும்போது 2 சைடு கம்பியை பிடிச்சிருவான். இந்த பிள்ளை கீழே விழுந்துடக்கூடாதான். ஏறுமா ஏறு, இவன் மேலே ஏற்றி விடுவான். இவனுக்கு வேலை முடிஞ்சிடும். உடனே டிரைவருக்கு வேலை ஆரம்பிச்சிடும். முன்னால் வாம்மா முன்னால் வா, கீழே விழுந்தா யார் பற்றி சொல்லிட்டான்? யார்? இவர் டிரைவரு. கண்டக்டருக்கு வேலை முடிஞ்சு உடனே டிரைவருக்கு ஆரம்பிச்சிடும். அதிலே முன்னால் கொண்டு பிள்ளைய உட்கார வச்சுருவான். அப்போ வாழ்க்கையில் பொம்பளைகளுக்குன்னு வண்டி நிற்கி, ஆம்பளைக்கு எந்த வண்டி நிற்க மாட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏசு தான் வேறு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பெண்கள் நிறைய பெண்கள் இருக்காங்க. ஆம்பளை பொம்பளை சீட்டில் உட்காந்துட்டா போதும், போடல என்ன போட்டிருக்கு பார்க்க வேண்டியதானே, பொம்பளைகள் 2 பேர் நிற்கோம்லாம், எந்திரிச்சு இடம் கொடுக்க மாட்டேலோ அப்படிம்பா பொம்பளை. அதே இது ஆம்பளை சீட்டில் 4 பொம்பளை உட்காந்துக்கிடுவா. ஆம்பளைக்கு எந்திரிச்சு இடம் கொடுக்கவே மாட்டான். வயசானவனாக இருந்தாலும் இடம் கொடுக்கறது கிடையாது. இது வாழ்க்கையில் நிதர்சனமாக நம்ம நடக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உட்காந்து சாப்பிட்லாம். இந்த கை கழுவுத இடத்துக்கு பக்கத்தில் மட்டும் சாப்பிடவே கூடாது. ஏன்னா சிலவன் கையை கழுவான், சிலவன் வாயை கழுவான், சிலவன் குடலை வெளியே எடுத்து போட்டு கழுவான். அவங்க குடமா அதில் நமக்கு வாந்தி வந்துடும். என்னெல்லாம் தான் பாவி செய்தான், எப்படி தான் இருக்கோ தெரில. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் இருக்கார், நல்ல வாத்தியார். அவரை மாதிரி 4 வாத்தியார் நான் உலகத்தில் இருந்தால் உலகம் விளங்கிடும். ஏன்னா டீ வாங்கினா எவனும் குடிச்சிருவானா, அதனால் டீயை வாங்கி ஒன்றா துப்பி வச்சுருவான். டீயில் துப்பி வச்சுருவான். ஐயா ஏன்னா எவனும் எடுத்து டீயை குடிச்சிருவானா. நான் என்ன செய்வேன், இப்படி டீயை துப்பி வைக்காமலாம் டீ எடுத்து கொட்டிடுவேன். மூதிப்போ எவனும் குடிக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் அப்படிலாம் இருக்கான். வாழ்க்கையில் வித்தியாசமாக டிசைனாக நம்ம மக்களை பார்க்கலாம். அன்றைக்கி ஒரு டாக்டர் புதுசாக ஆஸ்பத்திரி திறந்தான். ஆஸ்பத்திரியில் புதுசாக போர்டு போட்டிருந்தான், இந்த ஆஸ்பத்திரியிலே மருந்து வாங்குங்கள், 1 வாரத்தில் உங்களுடைய நோய் குணமாகவில்லை எனில் உங்களுடைய பணம் ரெட்டிப்பாக திருப்பி தரப்படும். புதுசாக போர்டு. கன்சல்டிங் ஃபீஸ் எவ்வளோன்னா 500 ரூபா. ஒருத்தன் உள்ளூரில் ஒருத்தன் வில்லங்க இருந்தான். வில்லங்க வீராசாமின்னா அவனை தெரியாத ஆளே கிடையாது. இந்த வில்லங்க வீராசாமி நிறையா டாக்டர்கிட்ட போனான். ஒரு 500 ரூபா கொடுத்து மருந்து வாங்கினான். என்ன அப்படின்னாரு டாக்டர், இப்போ எனக்கு ஞாபக மறதி ரொம்ப இருக்குது டாக்டர், என்னன்னே தெரில அப்படின்னா. அப்படியா, ஞாபக மறதி தெரிலையா, சரி வேற என்ன உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா, டாக்டர் எனக்கு இப்போது சுவையே தெரிய மாட்டேங்குது டாக்டர், நாக்கு நமத்து போய் கிடக்கு, ஒன்றுமே சுவையே தெரிலண்ணா. அப்படியா, சரி நர்ஸ் அந்த 8ஆம் நம்பர் பாட்டில் எடுத்துகிட்டு வாண்ணா. 8ஆம் நம்பர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தான்.
எடுத்து 2 சொட்டை நாக்கில் ஊற்றினேன். என்ன மாட்டு மூத்திரத்தை வாயில் ஊற்றுதியா அப்படின்னா, அந்த டாக்டர் பார்த்தார், உனக்கு தான் சுவா தெரியுதுல, மாட்டு மூத்திரம் தெரியுது, அப்புறம் என்ன சுவா தெரில அது தெரில போல அப்படின்னு விரட்டிட்டார். 500 ரூபா வாங்கிட்டு அனுப்பிட்டார். இவன் 500 ரூபா இழந்தவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான், அப்படியா இந்த டாக்டரை அடுத்த வாரம் எப்படி ஏமாத்திடணும்ட்டு அடுத்தால ஒரு 500 ரூபா கட்டினான். கட்டிட்டு டாக்டர் இப்போ என்ன அப்படின்னாரு, இப்போ எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப இருக்குது டாக்டர், உங்கள் ஆஸ்பத்திரி தெரியாமல் பக்கத்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன், இப்போ தான் தெரிஞ்சு நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன், எனக்கு எதாவது மாத்திரை கொடுங்கன்னார். மாத்திரை கொடுத்தாரு 1 வாரத்துக்கு. 1 வாரம் கழித்து வந்தான். இப்போ எப்படிப்பா இருக்கு, ஞாபகம் மறதி சரியாக இருக்குமே? இல்லை டாக்டர், ரொம்ப மறதி அதிகமாகிட்டு, என் வீட்டுக்கு தெரியாமல் அடுத்த வீட்டுக்கு போயிட்டேன் டாக்டர், 4 பேர் அடித்து போட்டான், இப்படி மறந்துருந்து டாக்டர் அப்படின்னா. அப்படியா, ஓஹோ. நர்ஸ் அந்த 8ஆம் நம்பர் பாட்டில் எடுனா, ஓ மாட்டு மூத்திரத்தை தான் எனக்கு ஊற்ற போகிறாரு அப்படின்னாரு. எல்லாம் ஞாபகம் இருக்கலாம்ல உனக்கு, அப்புறம் மறந்து போது ஞாபகம் மறந்துங்களா, செப்பையே கழட்டிடுவேண்ணா ஓடித்தான். ஏன்னா நாட்டில் ஏமாத்துறதுக்கு நிறைய ஆள் இருக்கான். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நாம் கடமையை செய்யணுமே தவிர என்றைக்கும் வாழ்க்கையில் நல்ல கடமையை செய்யணும். யாராக இருந்தாலும் கண்ண பரமாத்மா எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கண்ண பரமாத்மா வந்து எல்லா வீடுகளிலும் போய் வெண்ணெய் எடுத்து சாப்பிடுவார். அப்போது ஒரு வீட்டில் வெண்ணெய் எடுத்து சாப்பிட போகிறாரு. அந்த வீட்டில் ரொம்ப விவரமாக என்ன செஞ்சுருக்காங்க, உரியில் வெண்ணெயை போட்டு உரிக்கு கீழே ஒரு மணியை தொங்க விட்டுருக்காங்க. கண்ண பரமாத்மா அந்த மணிகிட்ட சொன்னார், மணியை நான் உரியில் இருக்க வெண்ணெயை எடுத்து திங்க போகிறேன், நீ மணி அடிக்கக்கூடாதுன்னாரு. மணி ஓகே நான் அடிக்க மாட்டேன், நீங்கள் பாட்டுக்கு சாப்பிடுங்கன்ட்டு. இவர் ஏறும்போது மணி அடிக்கலை, உரியை தொடும்போது மணி அடிக்கலை, உரிக்குள்ளே உள்ள பானையில் கையை விடும்போது மணி அடிக்கலை, பானையிலேருந்து வெண்ணெய் எடுக்கும்போது மணி அடிக்கலை. வெண்ணெய் எடுத்து வாயில் வச்சார், மணி கிணி கிணி கிணின்னு அடிச்சிட்டு அந்த வீட்டுக்காரன் வந்து பிடிச்சிட்டான். அந்த பொம்பளை பிடிச்சிட்டா, ஏல கண்ணா நீ இப்படி எடுத்து வெண்ணெயை திங்கலாம் அப்படின்னு பிடிச்சிட்டா. பிரச்சனை முடிஞ்சிட்டு கொஞ்சம் பொறுத்து எல்லாரும் போன பிறகு இந்த மணிகிட்ட கேட்டார், நான் தான் உன்ட்ட மணியை அடிக்கக்கூடாதுன்னம்லாம், அதுக்கப்புறம் ஏன் அடித்தேன்னுச்சு. அப்போ தான் அந்த மணி சொல்லிச்சு, கண்ண பரமாத்மா நீ எல்லாம் சொன்ன நானும் ஓகேன்னு சொன்னேன், ஆனால் கண்ண பரமாத்மாவுக்கு வெண்ணெய் எடுத்து சாப்பிடும்போது நெய்வேத்தியம் ஆகுது, நெய்வேத்தியம் ஆகும்போது மணி அடிக்கணும், அதனால் நான் மணி அடித்தேன்னுச்சு. ஆகவே வாழ்க்கையில் சில கடமைகள் இருக்குது, அந்த கடமைகளை ஒழுங்காக செய்யணும். படிக்கக்கூடிய பையன் படிக்கணும், பாடம் நடத்துகிற டீச்சர் பாடம் நடத்தணும். பையன் பாடம் நடத்தி டீச்சர் படித்தா அது ஒப்பேறாது. அப்போ வாழ்க்கையில் யார் யார் என்னென்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்யணும். காலாண்டு பரீட்சைக்கு காலாண்டு படிக்கணும், அரையாண்டு பரீட்சைக்கு அரையாண்டு பரீட்சையே படிக்கணும், முழு ஆண்டுக்கு எல்லாத்தையும் சேர்த்து படிக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா ஈஸியாக இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு தோசையை திங்கலாம், ஒரே நேரத்தில் 3 தோசையை திங்க முடியுமா? திங்க முடியாது. இப்போ குவார்ட்டர்லி பரீட்சையே குவார்ட்டர்லிக்கு படிச்சிடணும், ஆஃப் ஏலிக்கு ஆஃப் ஏலி, ஆனுவல் அப்படி படித்தா ஈஸி. குவார்ட்டர்லி ஆஃப் ஏலி ஆனுவல் சேர்ந்து ஒரே வருஷத்தில் படித்தேன்னா அவ்வளோதான். புக்கு ஃபுல்லாக படிக்க என்ன செய்வேன்? இது ஒப்பேறாது, நம்ம அடுத்த வருஷம் பார்த்துக்கிட்டு தான் உட்கார வேண்டியது வரும். ஆகவே அப்பப்போ நடத்துகிற பாடத்தை அப்பப்போ படிங்க. வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். விடாமுயற்சி தன்னம்பிக்கை இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்றைக்கும் முன்னேறலாம். ஒரு பெரிய குளம் இருந்துச்சு, குளத்துக்குள்ளே ஒருத்தன் விழுந்துட்டான், எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாருமே காப்பாற்றலை. ஒரு வயசான தாத்தா உள்ளே விழுந்து அந்த சின்ன பையலை காப்பாற்றி கொண்டு வந்துட்டார். ஒன்றா அந்த தாத்தாக்கு ஒரு பொன்னாடையை போற்றி மேடைக்கு கூப்பிட்டு போனாங்க. அவர் அங்கங்கே சுற்றி திரும்பி பார்த்துக்கிட்டே வந்தார். அந்தால அங்கே ஏற்பாடு பண்ணவர் சொன்னால், ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எது ரூபாவா வேணாலும் நாங்கள் தாரோம், நீங்கள் ஏன் போட்டு வருத்தப்படுதீங்கன்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்று தெரியணும் அப்படின்னாரு. என்ன தெரியணும்னாங்க. மைக்கை பிடிச்சி சொன்னார், எல்லோரும் சும்மா இருக்கும்போது என்னை யார் குளத்துக்குள்ளே தள்ளனான்னு தெரியணும்னார். வயசானவர் அவராக விழுந்து தேடலை, அவரை எவனோ பிடிச்சி உள்ளே தள்ளிட்டான், கூட்டத்தோட கூட்டமாக. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய இடங்களில் இப்படிலாம் பிரச்சனை நடக்கும். ஆகவே பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா நல்ல எண்ணங்கள் சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும்னு சொல்லி அற்புதமான இந்த நகைச்சுவை அரங்கத்தில் தொடர்ந்து நகைச்சுவை சொல்கிறதுக்காண்டி நல்லாசிரியர் விருது பெற்ற, ரோட்டரி கழகத்தில் தலைவராக இருந்து பல்வேறு சிறப்புகளை பெற்ற நல்லாசிரியர் நடராஜன் அவர்கள் வருகை தருகின்றார்கள். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த மன்றத்தினுடைய தலைவர், அரங்கத்தில் வீற்றிருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆண்டோர்கள், அறிஞர்கள், மாணவ செல்வங்கள், ஆசிரியர்கள், அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வனம், காடு. வனத்துக்கு அழகு பசுமை, வார்த்தைக்கு அழகு இனிமை, குளத்துக்கு அழகு தாமரை, நம் முகத்துக்கு அழகு
புன்னகை. சிரிக்க தெரிந்தால் போதும், துயர் நெருங்காது ஒருபோதும். நல்ல எம்ஜிஆர் படத்து பாடல், அந்த பாடல். அதில் தான் அந்த காலத்திலே வள்ளுவர் பாட்டு, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னார். பஸ் போயிட்டுருக்கு, ஓட்டிகிட்ருக்கான் டிரைவர், சிரிச்சிட்டான். யோ கண்டக்டர் கேட்குறான் டிரைவர், என்னையா சிரிப்பு? வள்ளுவரை நினைச்சேன்யா. வள்ளுவர் ஏன் இப்போ என்ன நினைக்கிற? இடுக்கண் வருங்கால் நகுக சொல்லியிருக்கார். அது இடுக்கண் வரும்போது தானே. இப்போ என்ன, வண்டியில் பிரேக் இல்லை. அப்போ எப்படி இருக்கும்? சிரிப்பாக வரும் இல்லையா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பஸ்ஸில் வரும்போதெல்லாம் நிறைய இது இருக்குது. டிக்கெட் 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 ஆமா, பையன் 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 என்னம்மா பையன் டிக்கெட் எடுக்கலையா? இங்கே பின்னாடி தாடி வச்சுருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க. அது யார் அது பின்னாடி தாடி வச்சுருக்கிறது? எல்லோரும் முன்னாடி தானே வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பஸ்ஸு ராயப்பேட்டை வழியாக, மெட்ராஸில் ராயப்பேட்டை இருக்குது, ராயப்பேட்டை வழியாக போயிட்டே இருந்தது. ஒரு பெரியவர் இந்த கண்டக்டர் பக்கத்தில் உட்காந்து, கண்டக்டர் இந்த இன்வாய்ஸ் எழுதிட்டு இருக்காரு, எவ்வளோ டிக்கெட் ஏறி இருக்குது, எவ்வளோ இறங்கியிருக்குலாம் எழுதிட்டு இருந்தார். இந்த வயசான அந்த பெரியவருக்கு வந்து இது ராயப்பேட்டை தானான்னு ஒரு டவுட்டு. யார்கிட்ட கேட்கலாம்? சரி அப்படியே கண்டக்டர் கேட்டுருவோம். ஏன்பா கண்டக்டர், இது ராயப்பேட்டை தானே? சி கையடி, இது தோள்பட்டை அப்படின்னாரு. என்ன ராயப்பேட்டையில் தோள்பட்டை போல் இருக்கு. அதுமாரி ஃபுட்பாலில் நிறைய பேர் தொங்கிட்டே இருப்பாங்க, நிறைய பார்க்குறீங்க. ஃபுட்பால்லாம் பார்க்கும்போது கண்டக்டர் உள்ளேருந்து கத்துவான், யோ அது யாரையாவது ஃபுட்பாலில் அப்படிமா. நான் தான் அந்த மேலே தெரு ராமசாமி பையன், 2வது பையன். உங்கள்கிட்ட அட்ரஸாக கேட்டவங்ககிட்ட, யாருப்பா இருந்தாலும் உள்ளே வர வேண்டியது தானே? அது கேட்க மாட்டான், யார் நான் தான் அப்படிங்கிறான் அவன். சில பேர் இடம் பிடிக்கிறது பார்த்திங்கன்னா அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். கூட்டம் போடுவோம் ஒவ்வொருத்தரும். சில பேர் இந்த குழந்தைகளையே தூக்கி தூக்கி விடுவாங்க. இல்லை இடத்த போடல, அங்கே உட்காந்துக்கல அப்படிம்பாங்க. ஒருத்தர் பேக்கை போடுவார், இன்னொருத்தர் பையன் போடுவார், கர்ச்சிப்பை போடுவோம், கர்ச்சிப்பெலாம் போட்டு நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மாவுக்கு இடமே இல்லை, என்ன டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணாங்க, சட்டார்னு எடுத்தாங்க சௌரி முடிய, தலை பூரா மொட்டை அப்படியே வச்சுட்டாங்க, இடம் மட்டும் எல்லாம் அதை பார்க்க இழுச்சிட்டு இருந்தாங்க. என்ன இப்படிலாம் கூட நடக்கிறது உண்டு. அதுமாரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நல்ல ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். 2 பசங்க என்ன பண்ணால் அந்த பெஞ்சு எடுத்துகிட்டு வெளியில் வந்தோம். அப்படியே டே கிளாஸ் ரூமில் எதுக்குள்ள பெஞ்சு தூக்குறீங்க? சார் நீங்கள் தான் சொன்னீங்க லாஸ்ட் பெஞ்ச் கெட் அவுட் சொன்னீங்களா இல்லையா? பெஞ்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க. என்ன ஏதாவது டவுட் இருந்தால் கேளு அப்படின்னாரு. பாடம் நடத்தி முடிச்சாச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் கேளு, டவுட்டு கேளுப்பா, ஏதாவது யாராவது டவுட்டு கேளுங்க. 40 பேர் இருக்கீங்க, ஒருத்தங்க கூட டவுட் இல்லையா உங்களுக்கு? நீ டவுட்டு கேட்டால் தான் நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னு உனக்கு தெரியும், நீ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியும். கேளு கேளு கேளு. ஒருத்தரும் கேட்கல, கடைசியில் ஒருத்தரிச்சான். வெரி குட் வெரி குட். பார்த்தீங்கன்னா இந்த 40 வந்தாண்டா டவுட் கேட்குறான், புத்திசாலிடா. என்ன டவுட் கேளு. சார் நீங்கள் இது வரைக்கும் நடத்தினது சயின்ஸா சோஷியல் சயின்ஸா சார்? அது கேட்காமலே இருந்திருக்கலாமே. இல்லை கேட்டு பசங்களோட இப்போவே நல்லாயிருக்கும். வேடந்தாங்களுக்கு பறவைகள்லாம் எங்கேருந்து வருது? சார் எல்லா பறவையும் முட்டையிலேருந்து தான் சார் வருது. அது தெரியாதா? டகர் பதில் அடிச்சிடுவான். வேடந்தாங்கல் பறவைகள் எங்கே வருது? முட்டையிலேருந்து வருது. பஸ் ஸ்டாண்டில் 2 பேர் பார்த்தாங்க. 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு பஸ் வருது, ஒருத்தர் ஏற போகிறாரு. அவர் சொல்கிறார் நின்றவர்கிட்ட, சார் இது வந்து சார்ஜ் கூடின பஸ்ஸு, 10 ரூபா டிக்கெட்டு. பின்னாடி வரக்கூடிய பஸ்ஸு வந்து 7 ரூபா தான், சாதா பஸ், அதில் போயிருங்க அப்படின்னா சொல்லிட்டு இவர் ஓடி போய் 10 ரூபா பஸ்ஸை பிடிக்கிறாரு. அண்ணா என்ன நீங்கள் ஓடுறீங்க? அது அதெல்லாம் டிக்கெட் எடுக்கிறவங்களுக்குப்பா, எடுக்காதவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு போகிறான். முத்துங்க டிக்கெட் எடுக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது. யானைத்தோலை யாராவது பார்த்துருக்கீங்களா? யானைத்தோல் பார்த்துருக்கீங்களா? ஏந்திரி யாரை பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன் சார். வெரி குட். எங்கே பார்த்தேன்? யானைகளுக்கு யானை மேலே தான் இருக்கும் யானை தோல், வேற எங்கே இருக்கும் அப்படின்னா அவர் எதுவும் அரகன் பண்ணிடுது. எல்லாம் ஒரே பதில். பாம்புக்கு கால் உண்டா? பாம்பு கால் உண்டா? ஒன்று கேட்டார். உண்டு சார். வெரி குட். பாம்புக்கு கால் எப்படிடா உண்டு? உண்டு சார். பாம்பு கால் என்னன்னா பம்புன்னு ஆயிரும், அதனால பாம்பு கால் உண்டு. அதுமாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன பெண் குழந்தை அழுதுகிட்டே வந்தது. தாத்தா கூப்பிட்டார், எதுக்குமா அடற? எங்க வா பேத்தி, ஏன் அடற? அம்மா அடிச்சிட்டாங்க. கவலைப்படாத வா, நம்ம அப்பா கிட்ட போய் சொல்லலாம். அப்பாவும் அழுதுன்னு இருந்தது. பார்த்துங்க, நடக்கும், சில வீட்டில் நடக்கும். என்ன அதுமாரி பார்த்தீங்கன்னா பையன் அழுதுகிட்டே வந்து சொன்னான் அப்பாட்ட. அப்பா சமாதானப்படுத்துறாரு, கவலைப்படாதா, அம்மா அடித்ததுக்கெல்லாம் நீ போய் இப்படியெல்லாம் அழலாமா அப்படின்னார். போங்கப்பா, நீங்களும் அடி தாங்கிடுவீங்க, வலி தாங்கிடுவீங்க, என்னால் முடியாதுப்பா அப்படிங்கிறான். அதெல்லாம் நடக்கும், வீடுகள் நடக்கும். மனைவி கேட்பாங்க, என்னங்க நான் இன்னைக்கு சாம்பார் வைக்கட்டுமா ரசம் வைக்கட்டுமா? நீ எது வேணாலும் போய் பெயர் நான் வச்சுக்கிறேன்ட்டான். என்ன சமையல் அப்படி இருக்கும் போல் இருக்கு. பாக்கெட்லேருந்து அப்பா கேட்குறேன், என் பாக்கெட்லேருந்து 100 ரூபா வச்சுருந்தேன், 10 ரூபா தான் இருக்குது. ஏப்பா நீங்கள் தானே சொன்னீங்க 100க்கு 90 எடுக்குன்னு சொன்னீங்கல்ல, 90 நம்ம அவர் மார்க்க சொல்லி ரூபா எடுத்துகிட்டு போயிட்டான். அதுமாரி டாக்டர் ஜோக் நல்லாயிருக்கும். டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க, சார்
எல்லா டாக்டரும் கைவிட்டாங்க சார். ஐயோ, அப்புறம் அப்புறம் என்ன, எவ்வளோ தூரம் கை விட்டாலும் என் பாக்கெட்லேருந்து ரூபா எடுத்துக்க முடியுதா? ஓ, கை விட்டாங்கிறது அந்த பதில் தான் போல இருக்குது, கை விட்டாங்கன்னு. என்ன நம்ம கை விட்டாங்கன்னா வேறு எதுவும் வைக்கிறோம். சார் உங்களை தான் நம்பியிருக்கேன் சார், பெரிய நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணுங்கள் சார், நீங்கள் தான் எனக்கு தெய்வம் சார், கவலைப்படாதீங்க சக்ஸஸ் ஆயிரும், ஃபெயில் ஆனால் நான் உங்களை தெய்வமாக்கிடுறேன் அப்படின்ட்டான். அது வேறு பயமாக இருக்குது. ஆப்ரேஷன் தேட்டர் கூப்பிட்டு போகும்போதே ஒரு ஆணியில் ஒரு மாலையை போட்டிருக்காங்க. நர்ஸில் கேட்குறா இருந்தாலும், என்னங்க ஆணியில் மாலை போட்டு, இதுதான் அவருடைய முதல் ஆப்ரேஷன், இது சக்ஸஸ் ஆனால் மாலை டாக்டருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு அப்படின்ட்டாங்க. அப்புறம் இந்த அங்கே உட்காந்துருவானவன் ஓடிடுவான் அப்படியே. எனக்கு டாக்டர் இந்த ஏப்பமாக வந்துட்டுருக்கு, என்ன செய்ய ஏப்பம் வருது. உங்களுக்கு எப்போ இருந்து ஏப்பம் வருது? நிறைய பேர்ட்ட ரூபா வாங்கியாச்சுன்னா ஏப்பம் வருது, அவ்வளோதான். அப்போ எப்போ கொடுப்போம் தெரியாது இல்லையா? டாக்டர் அந்த வலது கால் ரொம்ப வலிக்குது டாக்டர். வயசாச்சு இல்லை, இடது காலுக்கும் அதே வயசு தானே. அவர் காலுக்கு வயசு சொன்னார், இவருக்கு வயசாகிருக்கும். குழந்தை ஒரு டாக்டர் எங்கேயோ குழந்தை பிறந்திருக்கும் பொழுது வார்டில் ஒரே கூட்டமாக இருக்குது. ஒவ்வொருத்தர் அந்த குழந்தைய வர்ணிக்கிறாங்க. ஹை, குழந்தை பாடா அப்பா மாதிரியே இருக்குடா, அம்மா மாதிரி, அந்த கண்ணை பாரு அம்மா மாதிரியே இருக்குல்ல, இந்த மூக்கை பாரு தாத்தா மாதிரி இருக்குது, தாத்தா மாதிரி அப்பா மாதிரி ஒருத்தர் வர்ணிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த நர்ஸை ஓடி இருந்தாங்க. சாரி இந்த குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தை பக்கத்து ரூமில் பிறந்தது, மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. ஏற்கனவே எவ்வளோ வரணுன்னு பார்த்துங்க. ஹோட்டலில் நடக்கும். ஹோட்டலில் வந்து யோ சர்வர் என்னையா தோசையில் கல் இருக்குது, அது கல் தோசை, ஒரே பதில். என்ன கல் இருக்கா, அது கல் தோசை, அவ்வளோ ஆயிரும். அதுமாதிரி சாப்பிட்றதுக்கு அது ஒன்று எதுவும் கேட்பான், இட்லி வேணுமா, முடிச்சிடுறோம். ஆமாம் ஏதுனாலும் சரி. அதனால் இந்த மாதிரி நிறைய இருக்குது. பஸ்ஸில் வருது, இந்த மாதிரிலாம் கவனம் பார்க்கணும். வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குது. எதுனாலும் சரி, நல்ல வாழ்க்கைங்கிறது நல்ல சந்தோஷம் சிரிக்கணும். ஒழுக்கம் அது ரொம்ப முக்கியம். நான் பிள்ளைகள்கிட்ட கேள்வி கேட்டேன். அப்போது ஒருத்தன் சொன்னால் கத்தி அப்படின்ட்டான். இன்னொருத்தர்கிட்ட கேள்வி கேட்டேன், அவனுக்கு என்ன கிணறுன்னா. இன்னொருத்தனை கேள்வி கேட்டேன், விஷம்னா. எனக்கே ரொம்ப குழம்பு போச்சு, என்னடா இப்படிலாம் கேட்குறீங்கன்னு கேட்டால் அங்கே என்னாச்சு, நான் கேட்ட கேள்வி உயிரை விட சிறந்தது எது அப்படின்னு தான் கேட்டேன். அப்போ உயிரை விடுறதுக்கு விஷம் நான் கத்தினாங்கிற அது இல்லை, உயிரினும் மேலானதுன்னு அப்புறம் தான் நாங்கள் பாடப்புத்தில் திருத்தினோம். அதனால் ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஆகவே நீங்கள் ஒன்று பாருங்கள், திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், பண்புடைமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்துக்கு 100 மார்க்கு. அந்த 100வது அதிகாரம் டிசிப்ளின்னு பேர். DABCD 4வது எழுத்து இல்லையா, 4 I 19 எழுத்து. இப்படி அந்த டிசிப்ளின் எழுத்து கூட்டி பாருங்கள், டிசிப்ளின் மார்க் வந்து 100 இருக்கும். அதனால் பண்புடைமைங்கிற அதிகாரத்தை 100 வச்சுருக்காரு. அந்த டிசிப்ளின் இருக்கலாம். வாழ்க்கையில் ஒழுக்கம் முக்கியம். நல்லவங்க படிங்க, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நாடு நமது. ஓகே, நாளை நமது. நன்றி, வணக்கம். அத்தனைக்கும் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்கள். நல்ல நகைச்சுவையை சொன்ன நல்லாசிரியர் நடராஜன் அவர்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து கவிஞர் முத்துசாமி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு குளத்துக்கரையில் ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருந்தார். தண்ணிக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு, என்ன காப்பாற்றுங்க, என்ன காப்பாற்றுங்க, என்ன காப்பாற்றுங்க. அவர் நடந்து போகிற பேசாமல் போய்கிட்டு இருந்தார். திருப்பி மறுபடியும் குரல், என்னை காப்பாற்றுங்க, என்ன காப்பாற்றுங்கன்னு. அப்போ இப்போ அவர் கேட்டார், ஏன்டா சத்தம் போடுற, எனக்கு நீச்சல் தெரியாது, என்னை காப்பாற்றுங்கன்னு. எனக்கு தான் நீச்சல் தெரியாது, நான் நடந்து போலியா அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி வெளிநாட்டில் ஒரு திருடனை கண்டுபிடிக்கிற மிஷின் கொண்டு வந்து வச்சாங்க அமெரிக்காவில். 1 மணி நேரத்தில் 500 பேரை கண்டுபிடிச்சிச்சு. அதே இதை லண்டனில் கொண்டு வச்சாங்க, 1 மணி நேரத்தில் 200 பேரை கண்டுபிடிச்சிச்சு. அதே இதை ஆஸ்திரேலியாவில் வச்சாங்க, 1 மணி நேரத்தில் 100 பேரை கண்டுபிடிச்சிச்சு. அதே மிஷினை இந்தியாவில் கொண்டு வச்சாங்க, மிஷினை காணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இதுவும் பள்ளி சார்ந்தது தான். இந்த மாதிரியான ஒரு திறந்த வெளி இருக்க பள்ளிக்கூடத்தில் வழக்கமாக ஆசிரியர் வந்து வகுப்பெடுக்கும் போது உங்களுக்கு நம்பர் சொல்லுவாங்களா, 26 உள்ளேன் ஐயா, 27 கிடையாது, 28 உள்ளேன் ஐயா, இப்படியே இதாக இருந்துச்சு. இவர் அந்த வகுப்பு மட்டும் போக மாட்டார். கடைசியில் ஒரு நாள் வேறு ஒரு கிளாஸ்னு ஒரு உள்ளே போய் உட்காந்துருக்கிறாரு. இந்த ஆசிரியர் வந்துட்டாங்க, அந்த கடன் வாங்கி இன்னொரு ஆசிரியர் வாங்கல மாதிரி. 27 உள்ளேன் ஐயான உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்து இந்த பையனை அடிச்சிட்டாரு. ஏன் சார் அடிச்சிங்க அப்படின்னு கேட்டால், அவன் மொட்டை போட போயிருக்கான் கோயிலுக்குன்னு சொன்னாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முடி வளர்ந்து வந்திருக்கு, இவ்வளோ நாள் என் வகுப்பு வரல, அதனால் அடித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்காக. அப்புறம் வந்து பஸ்ஸில் ஒரு பயணி போயிட்டுருக்காரு. எனக்கு டிக்கெட் எடுக்கலைன்னா எந்த விதமான பயமும் கிடையாது. ஏன்
செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்தால் தானே பயப்படணும் அப்படின்னா அவர் வந்து வித்தவுட் டிக்கெட்டில் போகலாராம். இந்த மாதிரி சில நகைச்சுவைகள்லாம் ஆங்கேங்கே நம்ம சந்திக்கும் மனிதர்களிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். இப்போ எல்லோருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. கவிஞர் பிரபு அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் நாள் வாழ்த்துக்கள். பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி என்ன சரியா? லட்டில் பாதியாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க? கட்லெட்டு. சரிதானே? தெரிஞ்சிருக்கேன் அவருக்கு தெரியும். ரைட். ஆமாம். அப்புறம் ரோடு போடுறதுக்கு வராங்க பணியாளர்கள்லாம். அவங்க வரும்போது கிட்டார்லாம் கொண்டு வராங்க, வாழை மரம்லாம் கொண்டு வராங்க. எதுக்காக? கிதார் தார் போடும், வாழை மரம் தார் போடுமா, அதனால தான் கிதார் கொண்டு வராங்க, தார் கொண்டு வராங்கன்ட்டு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேரரசர், அதாவது அக்பரும் பீர்பாலும் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. பீர்பால் அமைச்சராக இருக்காரு, அக்பர் அரசராக இருக்காரு. அவர் சொல்கிற போது இங்கே நான் வந்து அக்பர் சொல்கிறாரு, நான் வந்து எந்த முட்டாளையுமே நான் சந்திச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அல்ல இல்லைங்க, முட்டாள்கள் நான் நிறைய சந்திச்சிருக்கேன், இப்பவும் செஞ்சுட்ருக்கேன், எப்பவும் செஞ்சுட்ருக்கேன்னு அக்பருக்கு கோவந்துட்டு, நான் இருக்கிற இடத்துல நீ முட்டாளை சந்திக்கிறேன்னு சொல்கிறியே, அப்போ என்னையும் முட்டாள்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லை அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்ல. அப்போ சரி, நான் ஒரு வாரம் நேரம் கொடுக்குறேன், ஒரு 5 முட்டாள்களை நீ வந்து கூட்டிகிட்டு வரணும், நல்ல முட்டாள்களை, நான் முட்டாள்களை சந்திச்சதே இல்லை அப்படின்னு சொல்லாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் வெளியே வந்து தேட வராரு. தேடி வரும்போது ஒருத்தன் வந்து ஒருத்தனை பார்த்துட்டாரு. அவனை பார்த்த உடனே சரி இவன் ஒரு முட்டாள் தான் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு இடத்த பார்க்குறேன், இன்னொரு இடத்துல 2 அப்புறம் ஒரு 3 முட்டாள்களை கூட்டிட்டு வந்துடுறாரு. 3 முட்டாள்களை கூட்டு வந்துட்டு இந்தாங்க 3 முட்டாள்கள் இருக்காங்க அப்படி சொல்கிறப்ப 3 முட்டாள்கள், ஆனால் 5 முட்டாளில் கேட்டேன்னா இந்த முட்டாள் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு முட்டாள் வந்து குதிரை மேலே போயிட்டு இருக்கும்போது குதிரை மேலே உட்காந்துருக்கான். அவன் தலைக்கு மேலே ஒரு புல்லுக்கட்டை வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அது என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னடா இப்படி போயிட்டு இருக்க அப்படின்னா, அவன் சொல்கிறான், இல்லை குதிரை நான் உட்காந்தாலே என்னோட சுமையை தாங்காது, இப்போ இந்த புல்லுக்கட்டி வச்சு அது தாங்காதுல, அதனால தான் ஏன் தலைக்கு மேலே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ ஒரு முட்டாள் தானே சார் அப்படின்னு சொல்லி அக்பர்கிட்ட சொல்கிறாப்புல. அடுப்ப இந்த முட்டாள் என்ன செஞ்சான் அப்படின்னா, இவன் வந்து என்ன பண்ணான்னா விறுவிறுன்னு ஓடிட்டே போயிட்டே இருந்தான். என் மேலே வந்து மோதிட்டான். ஏன்டா என் மேலே வந்து மோதினா? இல்லை நான் வந்து என் குரல் ஒலி வந்து எவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் சத்தம் கொடுத்துட்டே வந்தேன், அது எவ்வளோ தூரம் போகுது, நீ வந்து என் மேலே வந்து மோதிட்டே அப்படின்னு சொல்லிப்பான். இவனும் ஒரு முட்டாள் தான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிப்பேன். இந்த முட்டாள் என்ன பண்ணா அப்படின்னா, இவன் வந்து ஒரு இடத்துல தேடிக்கிட்டு இருந்தான். என்னடா தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு நல்ல வெளிச்சமாக ஒரு இடத்த தேடி இருந்தான். நீ ஏன் தேடுற அப்படின்னா, நான் வரும்போது ஒரு பணப்பையை கொண்டு வந்தேன், அதை வந்து இங்கே வந்து விட்டுட்டேன், அதை தேடினா நினச்சி அது இப்போ வெளிச்சத்தில் தேடுற இடத்த இருட்டிலே தேடலாம் கிடைக்காதில்ல, அதான் வெளிச்சத்தில் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போ இவனும் ஒரு முட்டாள் தானே அப்படி சொல்லி கூட்டிட்டு 3 முட்டாள் சரி 3 முட்டாள் கூட்டு வந்து இன்னும் நான் 5 பேரில் கேட்டேன். இன்னும் 2 பேர் முட்டாள் யார் அப்படின்னா, அது நான் தாங்க அப்படின்னா. யார்? பீர்பால் சொல்கிறான், நான் தான் அந்த முட்டாள் அப்படி சொல்கிறான். நீ தானே அப்படி? ஆமாம், நான் ஒரு இந்த நாட்டோட அமைச்சர், ஒரு முட்டாள்களை தேடின போனோம்ல, நான் ஒரு முட்டாள் தானே அப்படி சொல்கிறேன். அப்போ 5வது முட்டாள் யார்? அதை நான் என் வாயால் எப்படியா சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து புன்னை செழியன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு கோர்ட்டில் கைதியை நீதிபதி பார்த்து கேட்குறாரு, ஏன்பா யாருமே திறக்காத பூட்ட இதுகளில் நீ இப்படி திறக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கைதி சொன்னான், சாமி தண்டனை கொடுங்க, தொழில் ரகசியத்தை கேட்காதீங்க, இன்னும் 4 இடத்துக்கு நான் போக வேண்டியிருக்குது அப்படின்னு. எங்கிறது ஒரு சபை அரங்கத்தில் வந்து அந்த நிர்வாகி கேட்குறாரு, உங்கள் தலைவரை போட தொந்தரவு தாங்க முடியல, கையெழுத்து போட வரச்சுன்னா வேற எங்கேயோ போயிருக்காரு அப்படின்னு. அவர் எப்போவுமே ஸ்டேஷனில் தான் கையெழுத்து போட்டு பழக்கம், அதனால் நீங்கள் ரிஜிஸ்டர் ஸ்டேஷனில் கொண்டாந்து வச்சுருந்தீங்கன்னா கையெழுத்து போடுவார் அப்படின்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். புன்னை செழியன் தொழில் ரகசியம் சொன்னது கிடையாது. தொடர்ந்து மாணவர்கள் ஒவ்வொருத்தரவா பேரை சொல்லி. என் பேர் சிவபெருமாள். நான் இப்போ ஜோக் சொல்ல போகிறேன். படிச்சுக்கிட்டே விளையாடுற விளையாட்டுனா எது சொல்லுங்க? படிச்சுக்கிட்டே விளையாடுற விளையாட்டு எது? கரெக்ட், கபடி. ஒருத்தன் பூவை எடுத்து துப்பாக்கியில் போட்டு சுட்டானா, அது ஏன்? ஏன்னா அது குண்டு மல்லியாம். தொடர்ந்து மை நேம் இஸ் ஜரோன். நான் 9th படிக்கேன். நான் இப்போ கடிஜோக்கு சொல்ல போகிறேன். 2050 உலகம் எப்படி இருக்கும்?
வேற என்ன உருண்டையாக தான் இருக்கும். யாரையும் கடிக்காத விலங்கு எது? கரெக்ட், கை விலங்கு தான் யாரையும் கடிக்காது. தேங்க்யூ தேங்க்யூ. மை நேம் இஸ் ஆர் சுபேஷ் ராஜா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்க. இப்போ நான் ஜோல்கோவில் போகிறேன். சாப்பாட்டில் போட முடியாத சால்ட் எது? கரெக்டாக, அசால்ட்டு. அன்னப்பறவையும் பாலையும் தண்ணீரையும் பிரிக்குது? வேற எதுக்கு? குடிக்க தான். சரி சார், வாங்க மேகலிங்க சார். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது ஸ்கூலில் இருக்கிறதுனால ஸ்கூல் ஜோக் சொல்லலான்னு ஒரே ஒரு ஜோக் மட்டும் சொல்லலாம் காலங்கருதி அப்படிங்கிறதுனால இது பண்ணுறேன். ஸ்கூலுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறாரு. பசங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வகுப்பறைக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டிருக்கார். கம்பராமாயணத்தில் ஜனகர் வில்லை உடைச்சது யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு மாணவன் எழுந்து, சார் நான் உடைக்கல. அந்த மாணவங்களை கேட்டிருக்காரு, ஒருத்தரும் பதில் சொல்லலை. ஒரு மாணவனை மட்டும் கையை கேட்டிருக்காரு, சார் நான் உடைக்கலை அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டான். என்னப்பா இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லி, ஆமாம் சார் நான் உடைக்கலை அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டான் 3-4 தடவை. அதுக்கப்புறம் அந்த வாத்தியாரை கூப்பிட்டு, என்னப்பா ரொம்ப அற்புதமான ஸ்கூலு, ரொம்ப கம்பராமாயணம்லாம் இது சொல்லி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நான் கேட்டால் இந்த மாதிரி மாணவனை கேட்டால் சொல்கிறான் அப்படின்னு அந்த வாத்தியார்கிட்ட அவர் கேட்டிருக்காரு. மறுபடி வாத்தியாரும் பார்த்துட்டு, சார் அந்த பையன் நல்ல பையன், அவன்லாம் உடைக்கிற மாதிரி தெரியல, நீங்கள் தப்பான பையன்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு வாத்தியாரும் சொல்லிட்டார். அவர் தலையில் இது பண்ணிட்டு, என்னப்பா ஸ்கூலில் மாணவரும் இப்படி இருக்கிறாங்க, வாத்தியாரும் அப்படி இருக்காருன்னு சொல்லி ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் ஹெட் மாஸ்டரும் பார்த்துட்டு, சார் அந்த ஸ்கூலும் இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, பையனும் நல்ல பையன், அந்த வாத்தியாரும் கரெக்டாக தான் இது பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு, இதில் ஒன்றும் தப்பு இல்லை, அதனால நீங்கள் தப்பான இதாக இது பண்ணிட்டீங்க, அந்த பையன்லாம் அப்படி உடைக்கிற பையன் இல்லை அப்படின்னு அவரும் சொல்லிட்டார். இது என்ன ரொம்ப போச்சு, இந்த ஸ்கூலுக்கு தெரியாமல் வந்துட்டோம்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்கிட்ட போய் அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. என்ன சார் நீங்கள் சொல்லி அந்த ஸ்கூலுக்கு போனேன், இந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கு இந்த மாதிரி மாணவனும் சொல்கிறான், அங்கே இருக்கிற டீச்சரும் சொல்கிறாப்புல, ஹெட் மாஸ்டரும் சொல்கிறாரு. என்னென்னா அவர் பதத்து என்ன சொல்லிட்டாரு, ஐயா நான் உன்னை இதுக்கு தான் எங்கேயும் அனுப்புறதில்லை, ஏடா கூடாமான கேள்வியை கேட்டு இப்போ அந்த பையனுக்கும் சிக்கல், இப்போ அந்த பையன் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி கூட்டு வந்துட்டான்னா நம்ம எல்லாத்துக்கும்லாயா பிரச்சனை, என்ன இந்த மாதிரி இடக்கு முடக்கான கேள்வியாக போய் நீர் கேட்பீருன்னு சொல்லி டிஏவும் சொல்லிட்டார். இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. வீட்டில் போய் அன்றைக்கி வீட்டம்மாட்ட சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு போராத காலம், தெரியாத்தனமாக போய் ஸ்கூலில் கேட்டேன், நான் ஒன்றும் பெரிய கேள்வி கேட்கல, கம்பராமாயணத்தில் உள்ளது தானே கேட்டேன், இந்த மாதிரி சொல்லிட்டாங்க எல்லாரும். என்னென்னா அந்த அம்மா பதப்பத்து போய் என்ன சொல்லிட்டாங்க, என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கூலில் தானே 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கதா காலேஜ் நடந்தது, நம்ம கடைசி தெருவில் இருக்கிற கந்தசாமி தானே அந்த வில்லை உடைச்சாரு, இது அந்த மாணவர்களும் வந்திருந்தாங்க, டீச்சரும் வந்திருந்தாங்க, எல்லோரும் அந்த ஸ்கூலில் உட்காந்து கேட்டாங்க, இது கூட தெரியாமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் சொல்லிட்டு கடைசியில் அவரே ஐயோ என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்காரு. அதில் படிக்கிறத கரெக்டாக படித்து நல்ல ஒழுக்கத்தோடு இது பண்ணி வாழ்ந்தோம்னா அது எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கும். இதுதான் வள்ளி சேர்மலிங்கம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம், பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். 2 ஜோக்கு தான். என்னென்னா, ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டுருக்காரு, போன உடனே இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க வீட்டுக்கு அம்மா கேட்குறாங்க, என்னங்க என்ன நடந்துச்சு, வெளியே போயிட்டு வந்தாலே உங்களுக்கு இதே வேலையாக போச்சு, என்னத்தையாச்சும் ஒன்று சொல்ல வேண்டியது, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சார்ல அந்த ஐயர் இறந்து போயிட்டாருமா அப்படின்ட்டு இருக்காரு. உடனே அந்த அம்மா அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கும்? யாருக்காச்சும் ஐடியா? என்னம்மா புரியல? அவர் செத்தா நம்ம இல்லை, அது இல்லை, ஆன்சர் இல்லை. அந்த அம்மா சொன்னிச்சான், செஞ்ச பாவம் சும்மா விடுமா அவரை அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுதான். அப்புறம் இன்னொரு ஜோக் என்னென்னா, ஒரு ஸ்கூலில் பேப்பர் எவல்யூஷன் நடந்துகிட்ருக்கு. இது என்னென்னா ஆனுவல் பப்ளிக் எக்ஸாமுடைய பேப்பர் எவல்யூஷன். இப்போ எல்லா டீச்சர் சாரும் அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு சாரனுடைய வழக்கம் எப்பயுமே என்னென்னா, அவருக்கு ஒரு 5 மார்க் கொஷின்னா அவருக்கு 10 லைன் எழுதியிருக்கணும்.
2 மார்க் கொஷின்னா 3 லைன் எழுதியிருக்கணும். அது என்ன எழுதியிருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணுவார்னா லைனை பார்ப்பார், கூட்டுவார், 3 லைன் 1.5 மார்க் போதும். 5 மார்க் கொஷினா 10 லைன் எழுதியிருக்கான்னா 2.5 மார்க் அப்படின்னு சொல்லி டிக் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. பக்கத்தில் இருந்த ஒரு சார் கேட்டிருக்காரு, என்னப்பா நீ கணக்கு பண்ணி இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கீங்களே, இதனால படிக்கிற பையன் படிக்காத பையன் இது மார்க் இதாகுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு இவர் பேப்பரை பார்த்து திருத்த வேண்டியது தானே, இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த சார் வந்து சரின்னு சொல்லிட்டு இதே பண்ணிட்டு இருந்தோடனே திடீர்னு ஒரு நாள் என்ன நடந்திருக்குன்னா, பேப்பர் ரெவல்யூஷனில் வேறு ஸ்டேட்டினுடைய பேப்பர் வந்து மாறி இங்கே வந்துருச்சு. அதாவது தமிழ் பேப்பருக்கு பதிலாக என்ன வந்திருக்குன்னா, தெலுங்கானாவில் உள்ள கன்னட பேப்பர் அந்த மொழி பாடத்துக்கு உண்டான தேர்வு பாடம் இங்கே வந்துருச்சு. இவர் வழக்கம் போல் 10 லைன் இருந்தால் 2 மார்க்கு 3 மார்க்குன்னு டிக் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சூப்பர்வைசர் வந்து சொல்லியிருக்காங்க, யாரோ ஒருத்தருடைய பேப்பர் வந்து இந்த மாதிரி மிஸ் ஆகி வந்துருச்சு, உங்களுக்குள்ளே அந்த பேப்பர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார், அந்த பேப்பரை வச்சுருக்க ஸ்டாஃப் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா சாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்களா, இல்லையே எல்லாம் தமிழ் பேப்பர் தான் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம சாரை பற்றி தெரிஞ்ச பக்கத்தில் உள்ளவர் பார்த்துருக்காரு, நீங்கள் தான் அதை எழுதியிருக்கீங்க, என்ன பேப்பர் திருத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன பாருங்க அப்படின்னு, தமிழ் பேப்பர் மாதிரி தெரியலையே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. எங்கே சார் இப்போ உள்ள பசங்க தமிழாவா எழுதுறானோ, எழுத்த பாருங்க எப்படி எழுதி வச்சுருக்கான் அப்படின்ட்டு அவர் வழக்கம் போல் 10 லைனுக்கு 2.5 மார்க்குன்னு திருத்திக்கிட்டே இருந்திருக்காரு. கடைசி அந்த டிஓ ஆஃபீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு வழியாக இவர் தான் திருத்தியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. பேப்பரை வாங்கிட்டு கொண்டு போய் அந்த மாநிலத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. இப்போ அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு சார் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அதை கேட்டோடனே டிஓ அசந்து போயிட்டாராம். அவன் என்ன சொல்லியிருப்பாரு, இவ்வளோ கரெக்டாக நாங்கள் கூட திருத்ததுன்னு கிடையாது சார், எப்படி சார் அவருக்கு தமிழையும் படித்து கன்னடத்தையும் படித்து இவ்வளோ அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி திருத்தியிருக்காரு அப்படின்னு சொன்னாராம். இது ஜோக்கு, இதுக்கு நீங்கள் எல்லோரும் சிரிக்கணும், சரியா? ஓகே, டைம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? நன்றி. ரொம்ப சிரிக்காங்க, அப்புறம் எங்கேயா கொண்டு சேர்த்துருவாங்க. நன்றி. ரொம்ப அருமையான நகைச்சுவை அரங்கம் நடைபெற்றது. நல்ல சிரித்து மகிழ்ந்தோம். வாழ்க்கையில் சிரித்து மகிழ்ந்து இருப்போம். நாமும் சிரிப்போம், பிறரையும் சிரிக்க வைப்போம். நன்றி, வணக்கம்.